நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? சௌக்கியமா இருக்கேன்பா. ஓகே சார். புதுச்சேரியில் இன்னைக்கு தேர்தல் பரப்புரையில் இருந்த விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, காங்கிரஸும் திமுகவும் அது கூட்டணியில் அது குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அங்கே கூட்டணிக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அப்படின்றத சூசகமான வார்த்தைகள் மூலயமா சொல்லியிருக்காரு சார். அது புதுச்சேரியிலையும் அப்படி தான் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது. ஒரு குழப்பவாத கூட்டணி அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதை? தமிழக தேர்தலை குறிப்பாக புதுச்சேரி, தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால், நான் முதலில் வள்ளுவம் நேயர்களுக்கு ராபின்சன் மூலமாக விளக்குவது ஒன்றே ஒன்று. இந்த கூட்டணி கரைந்தது 15 வருடங்களாக இருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணி பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறார்கள். கொள்கை கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது ராகுல் காந்தி ஏற்கவில்லை. தமிழகத்தில் இருக்கிற கூட்டணி அரசியலில், கூட்டணி குழப்பத்தில் ராகுல் காந்தி தான் மெயின். இரண்டாவது, ராகுல் காந்தி சொல்லிதான் ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த குழப்பத்தை மேலும் உருவாக்குகிறார்கள் இந்த 2 எம்பிக்களும். நான் டெல்லியிலிருந்து பாராளுமன்றத்தில் பல முறை பார்த்திருக்கிறேன். ராகுல் காந்தி வந்தார்னா இந்த 2 பேரும் பின்னாடி வருவாங்க. இடது கண் வலது கண் என்ற மாதிரி 2 கண்கள் அவருக்கு. தமிழ்நாடு சிதம்பரம் அதெல்லாம் போயாச்சு, பழைய காலம் ஆச்சு. இந்த 2 பேர் தான் இப்போ இம்பார்ட்டன்ட். அந்த 2 பேரை ட்வீட் பண்ண சொன்னது ராகுல் காந்தி. அதை தவிர விஜயுடன் கூட்டு வைக்க வேண்டும் என்று இதே ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாகவும் சில வட இந்தியர்கள் மூலமாகவும் தொடர்பு கொண்டார். எப்பொழுது விஜய் அவர்கள் ரம்லான் நோம்பின் பொழுது முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செக்யூலர் கவர்மெண்ட் வேண்டும் அடுத்தது என்றெல்லாம் பேசியது, ராகுல் காந்தி அந்த டேப்பை பார்த்துட்டு வரவேற்றார். அந்த டேப்ல பார்த்த உடனே அவர் ராகுல் காந்தியிடம் பேசினார். ரம்லான் தினுக்கு அடுத்த தினம் தடால்னு என்ன ஆச்சோ தெரியல, சோனியா காந்திக்கும் ஸ்டாலினுக்கும், சோனியா காந்திக்கும் சிதம்பரத்துக்கும் நடுவில் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த அம்மையார் சொல்லிட்டாங்க, ஐ எம் வித் யூ, யூ ப்ரொசீட், ஐ வில் டெல் ராகுல் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ராகுல் காந்தி செய்வது பிடிக்கவில்லை. பிரியங்கா காந்தி வேண்டுமென்றே கேரளாவில் எம்பி ஆன பிறகு கேரளாவை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை எல்லாம் பார்த்தார். பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அந்த பிரியங்கா காந்தி சொன்னது, விஜயுடன் நான் போனா நன்னா இருக்கும் என்று. ஆக மொத்தம் தாய்க்கும் மகள்களுக்கெல்லாம் இடையே ஒரு கருத்து வேறுபாடு. அந்த குழப்பத்தை தான் விஜய் வெளுத்துப்படுத்துகிறார். இதுதாங்க யதார்த்தம். இந்த கூட்டணிக்கு செல்வ பெருந்தகைக்கும் ஜோதிமணிக்கும் யார் ஒரு முதல் எதிரி சொல்லுங்க பார்ப்போம். காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகை. அதை ட்வீட்லயே போடுறாங்க, பப்ளிக்கா போடுறாங்க. ராகுல் காந்திக்கு பிடிக்கவே இல்லை செல்வ பெருந்தகை பார்த்தா. காரணம் என்னென்று கேட்டால், நான் ராகுல் காந்தி சொன்னதாக என்னிடம் ஒரு CWC மெம்பர் தமிழில் சொன்னார். அவர் கர்நாடகாக்காரர், ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கார், CWC மெம்பர். அவர் பெயரை சுழிப்பிட வெல்லுன்னா அதுதான் விளக்கம் கொடுத்துட்டு நான். அவர் என்னிடம் என்ன சொன்னான்னு கேட்டா, தமிழகத்தில் இருப்பதை பற்றி ராகுல் காந்தி கவலைப்படுகிறார். தவிர செல்வ பெருந்தகை என்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். ஏன் மு.க. ஸ்டாலினுக்கு அவருடைய சட்டை பையில் இருக்கிறார்? why he is in the packet of M.K. ஸ்டாலின்? அதுதான் உங்களுக்கு பிடிக்கல. இதை குழப்பத்தை தான் விஜய் விளக்குகிறார் சார். ஆனா இது காங்கிரஸ் கட்சிக்குள்ள குழப்பமே தவிர அந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் இல்லைல்ல. விஜய் தவறா புரிஞ்சுக்கிறாரா? விஜய் ஒண்ணு தவறா புரிஞ்சுக்கவே இல்லை. விஜய் ஒண்ணு தவறா புரிஞ்சாம நான் எனக்கு வரல. காரணம் என்ன என்று கேட்டால், கூட்டணியில் குழப்பம் இல்லை, திமுகவில் தான் குழப்பம் காங்கிரஸ் ஏற்படுத்தியது என்பதை தான் நான் நிலைநாட்ட ஆசைப்படுகிறேன். ஆனால் விஜய் சொல்லுவது ஒன்றே ஒன்று,
அவர் குழப்பத்தை சொல்வதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால் 4-5 காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமான காரணம் சிரித்துக் கொண்டே அழுகிறேன் என்று மதிமுக சொன்னது. கம்யூனிஸ்ட்காரர்கள் 5 சீட்டு வேண்டாம் எங்களுக்கு, பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதை தவிர உங்களுக்கு சில போராட்டங்கள் நடந்த பொழுது திமுகவை எதிர்த்து பூஷ்வாகா என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் எடுத்துட்டு இப்ப சண்முகத்தை போட்டாங்க. இது அந்த குழப்பம் இருக்கிறது. ஒண்ணுமே இல்லைங்க. மதிமுகவில் இருக்கக்கூடிய அப்பா மகனே பிரிக்கிறார்களே ஸ்டாலின், அதைத்தான் குழப்பம் என்று விஜய் சொல்லுகிறார். சார் அதான் சார், கட்சிகளுக்குள்ள பல குழப்பங்கள் இருந்தாலும் கூட்டணி இன்ஆக்டிவா தான் இருக்கு, இன்டாக்டா தான் இருக்கு. இல்லையே, இன்டாக்டா ஏன் இப்படி பேசுறாங்க? தேமுதிகவை யாருங்க உள்ள கொண்டாங்க? என்னங்க இது? தேமுதிக நேத்தி மட்டும் பேசியிருந்தாங்க, கோயம்புத்தூர்ல அந்த சிவராத்திரில இருந்தாங்க. மற்ற நாள் என்ன ஒரு விஷ்ணு ராத்திரி ஆயிடுச்சு. அது ராஜதந்திரம் சார், அது வரவேற்கத்தக்கது. அந்த ராஜதந்திரம் 2026 பொதுமக்கள் அதை வரவேற்பார்களா, எதிர்ப்பார்களா, தூக்கி அடிப்பார்களா என்பதை பார்க்கலாம். ஓகே சார், திமுக கூட்டணி அந்த கூட்டணியை தாண்டி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் எல்லாமே சென்னையை சுற்றி மற்ற பகுதிகள் எல்லாமே ஒரு வலுவான வேட்பாளர்களாக இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் போடுற வேட்பாளர்களும் சரி, கம்யூனிஸ்டுகள் போடுற வேட்பாளரும் சரி, திமுகவுடைய அமைச்சர்களோட மகனுக்கு சீட்டு கொடுத்ததும் சரி, ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை திமுக நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வட்டாரத்தில் பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க இதை? 10 மந்திரிகள், திமுகவுடைய மந்திரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள். பொதுமக்கள் விரோதமாக இருக்கிறார்கள். இந்த திமுக என்னதான் ஸ்ட்ராங்கா கேண்டிடேட் போட்டாலும் அவர்கள் கண்டிப்பாக தோற்று விடுவார்கள். அதற்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, அந்த 3 தலைவர்கள் ஒன்றா சேர்ந்தான்னா திமுக தமிழ்நாட்டில் இல்லாத போயிடும். ஏன் அந்த 3 தலைவர்கள் ஒன்னா சேரலைங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு, விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் அதிமுகவிற்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிட்டு, எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக இருக்கிற இடம் இல்லாத போயிடும். ஆனா விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறார், கிறிஸ்தவர் ஓட்டு என்றெல்லாம் சொல்லி, அது தப்பு. அது அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவர் பேசும்போதெல்லாம் சில இந்து கோவிலை எடுத்துக்கிறார். அவர் ஈவேராவை நான் பாரிசியில நம்புறேன், ஆனா அவர் கடவுள் இல்லை என்பதை நம்ப மாட்டேன் என்றால் பிரதிபலிக்கிறார். இது நடுவில் தாங்கள் கேட்டீர்கள், விஜய் ஏன் இந்த குழப்பத்தை திமுக மீது, திமுக காங்கிரஸ் குழப்பம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று. அதற்கு நான் ஒரு ஆதாரபூர்வமாக சொல்லுகிறேன். விஜய் அவர்களுடைய கணக்கு என்ன என்று கேட்டால், எல்லா தொகுதியிலும் நின்றுட்டு போட்டுட்டு நம்ம என்ன ஸ்ட்ரெங்க்ங்கிறத இண்டிவிஜுவலா பார்த்துடலாம், 2029க்கு 2031க்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். இது நடுவில் விடுதலை சிறுத்தைகள் செய்த குழப்பம் தான் இது ஒரு காரணம். அந்த விடுதலை சிறுத்தைகளும் ராகுல் காந்திக்கும் இந்த திருமாவளவன் டெய்லி போய் மாணிக் தாக்கூரை தவிர, ஜோதிமணி தவிர இவரும் ஏதோ தலானி மந்திரம் சொல்லிட்டே இருக்காரு. இந்த விசிகா திருமாவளவனை மனதில் வைத்துக் கொண்டு தான் விஜய் அந்த குழப்பத்தை பிரதிபலிக்கிறார் என்று சொல்றோம். அது தவிர விஜயும் சொல்றாரு, திருப்பி சொல்றாரு 3-4 மீட்டிங்ல, எனக்கு காமன் எதிரிய பிஜேபி டிஎம்கே இருந்தாலும் ஸ்டாலின் சார் இந்த எல்பிஜி கணக்குக்காக, கேஸ் சிலிண்டர் இல்லைங்கிறதுக்காக நீங்கள்லாம் 39 திமுக காங்கிரஸ் எம்பிக்களை சேர்ந்து ஒரு டெலிகேஷனோட டெல்லிக்கு போயிட்டு வாங்கலாம் சார் சொல்றாரு. எதை குறிக்கிறது இதெல்லாம்? அந்த இருக்க கட்சி கூட்டணி 39 திமுக எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள், விசிக எம்பிக்கள், சிபிஐ சிபிஎம் எம்பிக்கள், எம்டி எம்பிக்கள், திமுக கூட்டணி எம்பிக்கள் சரியில்லை என்பதைத்தான் விஜய் குழப்பம் என்று சொல்லுகிறார். சார், இப்போ புதுச்சேரியில விஜய் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் எதிர்த்து திமுகன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா சார்? அது அப்படி பண்றாங்களா? உண்மைதான். ஜெகத் ரட்சகன் ஏங்க போய் அந்த வி நாராயணசாமியோட பேசுற, அந்த வைத்தியலிங்கம் குழப்பம் பண்ணாருன்னு காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க. வைத்தியலிங்கத்துக்கும் நாராயணசாமிக்கும் சண்டை என்பதை திமுக உணர்ந்து கொண்டு ஜெகத் ரட்சகன் நான் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்றது யாருங்க அவர் எலெக்ட் பண்ணாங்க? அவர் ஒரு சிட்டிங் எம்பிங்க. அவர் எம்எல்ஏக்கு கண்டெஸ்ட் பண்ணாது எப்படிங்க சீஃப் மினிஸ்டர் ஆவாரு? எலெக்ட் பண்ணா கூட அந்த பாண்டிச்சேரியில் ஒரு நூதனமான செயல்கள் நடந்து கொண்டு வருகின்றன. மார்ட்டினுடைய உறவினர் அங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது பாஜகவோட போயிருக்குது. இவங்க ஊழலை எதிர்ப்பேங்கிறாங்க, அதுல சேர்ந்து இருக்குது. ஆனா அதே சமயத்துல காங்கிரஸ்ல ஒரு ஒரு நிர்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
வி நாராயணசாமி எதிர்க்கிறார் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. அவருக்கு வந்து பிடிக்கல. ராகுல் காந்தி இந்த பழைய ஆளுங்கள்லாம் எடுத்துட்டு புது ஆள் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். இந்த குழப்பத்தை வைத்துக் கொண்டு தான் விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு காங்கிரசுக்கும் புதுச்சேரி காங்கிரஸுக்கு உள்ள வேறுபாடுகளை குறிப்பிடுகிறார். ஆனா அதே சமயத்துல இவங்கெல்லாம் ஒரு மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 16-14 சொல்லி காங்கிரஸ்காரனும் திமுக காரனும் ஒத்துமிட்டாங்க. இந்த பிரச்சனையில காங்கிரஸ் 3ஆக பிளவுபட்டிருக்கிறது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியினுடைய வி நாராயணசாமி டிக்கெட் கொடுக்கல, அந்த பி ஃபாரம் கொடுக்கலன்னு வைத்தியலிங்க ஆபீஸை உடைச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா போன வாரம்? இதைத்தான் விஜய் குறிப்பிட்டார் குழப்பம் என்று. ஓகே சார், இதை விட ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா திமுகவுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஆராசாவுடைய அந்த 2 ஆடியோ வெளியே இருந்தது, இன்னும் ஒரு 6 ஆடியோ வெளியாக போகுது அப்படின்ற ஒரு தகவல்கள்லாம் வந்திருக்கு. அந்த ஆடியோவில் ஆராசா பேசின வார்த்தைகள் உங்களுக்கு நிறைய தெரியும். இந்த 2G ஸ்பெக்ட்ரம் சம்மந்தப்பட்ட வழக்கில் என்னை தனியாக விட்டாங்க, நான் வந்து பஸ்டாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ என்ன சொல்ல வரார் ஆராசா, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது திமுகக்குள்ள? தேர்தல் முடிந்த பிறகு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோ அல்லது வேறு யாராவது முதலமைச்சராக வந்தால் கண்டிப்பாக ராஜா திமுகவிலிருந்து நீக்கப்படுவார். இரண்டாவது, ராஜா என்பவரை நான் பாராட்டுகிறேன். நான் உடல்நிலை சரியில்லாத போது ஆஸ்பத்திரிக்கு வந்தார், எங்க வீட்டுக்கு வந்தார். மனிதாபமாக உடையவர். என்னிடம் பல முறை சொல்லியிருக்கிறார், இந்த பிராமணர்களுக்கெல்லாம் சேர்ந்து தலித்தோட சேர்ந்து ஒன்று பண்ணணுங்க, இல்ல திமுக நான் தாங்க சீனியர் மோஸ்ட். டிஆர் பாலுவும் துரைமுருகனும் KN நேருலாம் 70-75 ஆச்சு, நான் இப்பதான் 55, எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும் என்று. நான் ராஜாவை நன்றாக அறிவேன். அவரை நான் ஜெயிலிலும் பார்த்தேன், திகார் ஜெயிலிலும். கோர்ட்டுக்கு வரும்போது ஒரு கோர்ட்ல அந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டு போது ஒரு பக்கத்துல ஒரு பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சில் வழக்கறிஞர்கள்லாம் டீ சாப்பிடுவாங்க. அந்த ஒரு காம்பாக்டா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு நான் போய் அவரோட பேசியிருக்கேன். அவர் கண்டிப்பாக அப்பவே என்கிட்ட சொன்னார், டிஎம்கே ஆள்லாம் என்கிட்ட வரலன்னு. அவர் ஜெயில இருந்த போதே கனிமொழி வந்த உடனேயும் யாரோ கருணாநிதியிடம் என்னை பற்றி தவறாக கூறியிருக்கிறார்கள் என்று. அதுல வந்து அவர் என்கிட்ட சொன்னது, நீங்க ராஜா தேப்பை விட்டுருங்க ராபின்சன், எனக்கு கோபம் வருது, நீங்க இந்த 75 வயசுல எங்க பிளட் பிரஷர் உசுப்பி விடுறீங்க. இந்த 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 ராஜாக்கு எங்க வந்து நீராராடியா டேப்ல கனிமொழி இருக்குதுங்க, அதுக்கு என்னங்க ஒரு சொல்றாங்க. ராஜாத்தி அம்மாளோட ரத்தன் டாட்டா பேசுறாரு, JRD டாட்டாவுடைய மகன், அடுத்து லெட்டர் எழுதுறாங்க. அதெல்லாம் ராஜாக்கு பிடிக்கல, அதெல்லாம் MK அழகிரிக்கு பிடிக்கல. MK அழகிரியும் ராஜாவும் சேர்ந்து கொண்டு மந்திரிகளா இருந்த பொழுது நான் ஐயா ஸ்டாலின் அழகிரியை நான் பல முறை சந்தித்திருக்கிறேன். ஆப்த நண்பர் நான். எனக்கு அந்த UP அரசாங்கத்தில் இந்த குளறுபடிகளை எல்லாம் காரணம் இந்த நீராராடைய டேப். அதுல கனிமொழியினுடைய வர்ணனைகள் ஆங்கிலத்தில் நீராராடியாவுடன் பேசுவது எல்லாம் ராஜா விரும்பவில்லை. ராஜாவுக்கு இன்னொரு முக்கிய எதிரி யாரு என்று கேட்டால் தயாநிதி மாறன். அந்த தயாநிதி மாறன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அவர் மந்திரியா இருக்கச்ச தன்னுடைய சன் டெலிவிஷன் குழாமுக்கு 400 MTNL லைன் எடுத்துட்டார், BSNL லைன். ராஜா டெலிகாம் மினிஸ்டரா வந்தாரு. முதல்ல அது என்கிட்ட சொன்னார். ஆக மொத்தம் தயாநிதி மாறன், நீங்க என்ன சொல்றீங்க கேளுங்க, ராஜா என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ராஜகோபால் ஐயா சாமி அவன் தான் என்ன கூடுவாரு. சென்ட்ரல் ஹாலில் நான் பார்த்தேன், நீங்க தள்ளி போயிடுங்க ராஜகோபால், என்ன டிஆர் பாலு தயாநிதி மாறன் உங்களை எதுக்குறாங்க. அப்பொழுது இதை தவிர அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஆங்கிலத்திலும் தமிழிலும். அந்த புத்தக வடிவத்தை அச்சடிப்பதற்கு முன்னதாக என்னிடம் காண்பித்தார். சில கான்ட்ரவர்ஷியல் பேராக்கெல்லாம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அது வந்து வீட்டிலே தான் நான் பார்த்தேன். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அப்படி கிளான்ஸ் பண்ணேன். அதுல MK ஸ்டாலினை பற்றியும் ஐயா கருணாநிதியை பற்றியும் மன்மோகன் சிங்கை பற்றியும் சோனியா காந்தியை பற்றியும் ஒரு பேராகிராஃப் இருக்குங்க. இப்ப ராஜா இந்த புத்தகம் வெளியிட வரப்போது தெரிஞ்சிட்ட என்கிட்ட காமிச்ச மாதிரி அவர் ராம் கிட்ட காமிச்சிருக்காரு. ராம் போய் ஸ்டாலின் கிட்டையும் ஐயா கருணாநிதி கிட்டையும் சொல்லிட்டு, ஸ்டாலின் வந்து டிஆர் பாலு மூலமா சோனியா காந்தி கிட்ட சொல்லி, சோனியா காந்தி ஐயா கருணாநிதி கிட்ட பேசி அந்த பேராகிராஃபை டெலிட் பண்ண சொன்னாங்க.
இத்தனை காரணங்களை மனதில் வைத்துக் கொண்டு தான் ராபின்சன் ராஜா பேசியது உண்மை என்பதை நான் உணர ஆரம்பின்னு அவர் புத்தகத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 2Gல அவர் வந்து 2Gல நான் வந்து நிரபராதிங்கிறத கோர்ட்ல வாங்கிட்டாரு சர்டிபிகேட். அந்த 2Gயே ஃபெயிலுக்காக சுப்ரீம் கோர்ட்ல 1,40,000 கோடி வினோத் ராய் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ராஜா சொல்லுவது சரி. ராஜா ஜோசியத்தில் நம்பிக்கை உள்ளவர். நான் முதலமைச்சர் ஆகிறேன் என்று ரேகல இருக்குன்னு சொல்லுவாரு. அவருடைய துணைவியார் இயற்கை எய்தற்கு முன்னதாக நான் அவருடைய வீட்டில் 100 முறை சாப்பிட்டு இருக்கேன். 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல. அவன் ஃபோன் பண்ணிடுவார் எங்கிட்ட. அவர் மந்திரியா இருந்த போதெல்லாம் சரி, மந்திரி இல்லாத இருந்த போதும் சரி, மந்திரியினுடைய பங்களாலேருந்து வால்பேட் பண்ணி அந்த இந்த அந்த சிட்டி போர்ட் ஏரியான்னு இருக்குது டெல்லியில, அங்க ஒரு வீடு வச்சிருந்தார். அவர் வாடகைக்கு இருந்தார். அந்த வீட்டு பங்களாவுக்கு நான் பல தரம் போயிருக்கேன். ஒரு தரம் இல்ல 2 தரம். ராஜா சொல்லுவது புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதை நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன். என்னிடம் சொன்னது சிலதெல்லாம் சொல்ல முடியாது, வெளில சிலதெல்லாம் சொல்ல முடியும். இதுதாங்க பிரச்சனை. இது வந்து திமுக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தாங்கள் கேட்கிறீர்கள். எந்த தாக்கம் கேட்டீங்கன்னா, திமுக தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்றால் பழைச்சாங்க, வெற்றி பெறலை என்றால் எப்படி அம்மையார் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு ஏடிஎம்கே துக்கடா 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 சின்ன 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 பின்னம் ஆகியதோ, அதை எடப்பாடி பழனிசாமி எப்படி மீட்டு எடுத்தாரோ இரட்டை இலை சின்னத்தில், அது மாதிரியான நிலைமையில் இருந்து ராஜா திமுகவை மீட்டெடுப்பார். உதயசீரின் சின்னம் ராஜாவிடம் தான் இருக்கும். இது உதயநிதிக்கு சவால். உதயநிதிக்கும் ராஜாவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, சபரீசனுக்கும் ராஜாவுக்கும் கூட வேறுபாடு தான் இந்த ஆடியோ மூலமாக வந்திருக்கிறது. காரணம், ராஜா சொல்வது 100க்கு 100 உண்மை. இந்தியா டிவின்னு என்று ரஜத் சர்மா ஒன்று வச்சிருக்காரு ஹிந்தியில. இந்த ராஜா வந்து ஹிந்தி பேச தெரியாது, அது ஹிந்தி சேனல். அந்த ஹிந்தி சேனலுக்கு மொழிபெயர்ப்பதற்காக அல்ல, அங்க வந்து ஒரு ஆப்கி அதாலத், உங்களுடைய கோர்ட்டுன்னு அர்த்தம் ஹிந்தியில சொல்றது. ஒரு கோர்ட் மாதிரியே ஒண்ணு பண்ணியிருப்பாரு. இவர் சாட்சி சொல்லணும். அந்த இந்த சாட்சி கூண்டுல அவர் உட்கார வச்சாங்க. அந்த வீடியோவை நான் தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை போட்டு பாருங்க. அப்போ அந்த நான் ஒரு ஜட்ஜ் மாதிரி என்ன முன்னாடி மேல வச்சாங்க, உட்கார வச்சாங்க. அவரிடம் நான் சொன்னது, இந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்கன்னு 2G கேஸ்ல. அப்பெல்லாம் அவர் நிரபராதி என்று சொல்லவில்லை, சொன்னப்பதான் வந்தது. அவ்வளவு ஆப்த நண்பர் என்னிடம் வந்து, அவர் கண்டிப்பாக தலித் சமுதாயத்திற்கு நிறைய செஞ்சிருக்காரு. 1 இல்ல 2 இல்ல, பல முறை. ராசாவினை வளர்த்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். ராஜாவை வளர்த்தவர் அருண் ஜேட்லி. ராஜாவை வளர்த்த அம்மையார் சுஷ்மா ஸ்வராஜ். நான் நேராக கண்டிருக்கிறேன். இதையெல்லாம் தங்களிடம் சொல்லுவதில் நான் பெருமைப்படுகிறேன். திமுக 2ஆக உடையும். எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து தனியா இருந்து, அது மாதிரி ராஜா உதயசீரன் சின்னத்தை கைப்பற்றுவார். அவ்வளவு கோபம் இருக்கிறது அவருக்கு இந்த முதல் குடும்பத்தை பற்றி. அதுல கனிமொழி ராஜாவும் ஒண்ணு. ஓகே சார், இந்த ஆடியோ வச்சு பார்க்குறப்போ இதை நம்ம எல்லாரும் கேட்ட மாதிரி இடியோ இல்லை ஐடியோ வந்து இதை பற்றி பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, என்ஐஏ கூட கேட்டிருக்கலாம். முடிஞ்சு போன கேஸை திரும்ப எடுக்கிறதுக்கானதான் வாய்ப்பு இருக்குமா? ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு ராபின்சன், டெல்லியில ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஹஸ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஓகே சார், இப்போ இந்த ஆடியோவில் இருக்கிற அந்த நான் பஸ்ட் ஆகிட்டா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அதை வச்சு இடி திரும்ப உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இதுக்கு மத்திய அரசாங்கம் அரசியல் ரீதியாக பார்த்தால் சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஓகே, இந்த காரணங்களுக்கு தகனோ என்னமோ இது மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறது என்பதைத்தானோ என்னமோ மனதில் கொண்டு, எப்படி மகாராஷ்டிரா அரசியலில் உத்தவ் தாக்கரே இடமிருந்து ஏக்நாத் ஷிண்டேயை பிரித்து ஏக்நாத் ஷிண்டேயும் தேவேந்திர பட்னவிஸும் ஒரு அரசாங்கம் அமைத்தார்களே, ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக வைத்துக் கொண்டு, அது மாதிரியான சூழ்நிலையை சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலே, இன்னும் நான் சொல்லுகிறேன், சுப்ரியா சூலேக்கும் கனிமொழிக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல பெரிய ரகசியங்கள்லாம் சொல்றாங்க. அவங்க கண்டிப்பாக திமுகவுடைய உள்கட்சி விவகாரங்கள்லாம் தெரியும். அந்த இடி வந்து இந்த மாதிரியான சூழல் இருப்பதனால் இடி வராது. ஓகே, காரணம், அமித்ஷா அவர்கள் பிரதிதினம் அவர்களுக்கு டெய்லி ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. கனிமொழி பிறந்த நாள் தான் அமித்ஷா டைப் அடிச்சு மெசேஜ் அனுப்புறாரு, போன் பண்றாரு.
நிர்மலா சீதாராமன் வந்து அங்க ஒரு வெள்ளம் வந்ததுன்னு உடனே கனிமொழி தூத்துக்குடிக்கு போறாங்க, எல்லாம் ரிலீஃப் கொடுக்குறாங்க, கொரோனா மெட்டீரியல் அனுப்புறாங்க. இது என்னங்க நாடகம் இது? அதைத்தான் விஜயும் மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் தமிழக அரசியலில் ராஜா என்ற ஒரு பிம்பம் குழப்பத்தை உண்டாக்கும் திமுகவில். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 என்று திமுகவோட ஊழல் பட்டியல்களை வெளியே கொண்டு வந்த பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்காதது, சீட்டு வழங்காதது ஏன் என்ற கேள்வி பாஜகவினர் மத்தியிலும் தமிழ்நாட்டு அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அண்ணாமலைக்கு சீட்டு அந்த வழங்கல? கேள்விக்குறியை நான் ஆச்சரியக்குறியாக மாற்றுவேன். ஓகே, எல் முருகன் கண்டெஸ்ட் பண்றாரா? பண்றாருன்னு நினைக்கிறேன் சார். ஒரு தொகுதியில அவர் என்னவா இருக்கார் இப்போ? எம்பியா இருக்காரு. ஆமா, மந்திரியா இருக்காரு, எம்பியா ராஜ்யசபா இருக்காரு. எம்பியா இருக்காரு. ஆமா, மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி. எல் முருகன் அவர்கள் எம்எல்ஏ ஆகிறார் மே மாதம் 5ஆம் தேதி 4ஆம் தேதி. சரி, அந்த வேக்கன்சியில அண்ணாமலையை வைத்து அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி பதவி தர இருக்கிறார்கள் பாஜகவினர். அப்போ அண்ணாமலை இணை அமைச்சர் ஆக போறாரு. மத்திய அமைச்சர் ஆகிறார். இணையோ மத்திய அமைச்சர் ஆகிறாரு. மத்திய அமைச்சர் ஆகிறார். நீங்க இணைய இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ஒரு ரெஸ்பெக்ட் ஒண்ணுதானுங்க. சப்ஜெக்ட் வயசு சீனியாரிட்டி வயசு இருக்கு. அதை தவிர அண்ணாமலை பிரதமருடன் பேசுவதில் பிரதமருக்கும் அமித்ஷாவிற்கும் அண்ணாமலை மீது மற்றற்ற மகிழ்ச்சி அண்ட் என்கொயரி. அதை தவிர ஜேபி நட்டா அவர்கள் என்னுடைய மகன் கல்யாணத்துக்கு ஜேபி நட்டா வந்து அருண் ஜேட்லி எனக்கு தெரியும். அதே ஜேபி நட்டா வந்து ஏபி ஆனந்த பஜார் பத்திரிகா ஏபிபி நியூஸ்னு ஒரு ஹிந்தியில ஒண்ணு வருதுங்க டெலிவிஷன். அந்த டெலிவிஷன்ல நானும் ஜேபி நட்டாவும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேனல்ல இருந்துக்குங்க ஹிந்தியில. அப்பேற்பட்ட ஆப்த நண்பர் அவர் எங்கிட்ட என்ன சொன்னார், என் மக்கள் யாத்திரைக்கு நம்ம ஜேபி நட்டா அவர்கள் சொன்னது சிறப்புற செய்தார், பிரதமர் அவரை பாராட்டுகிறார் என்று. ஆக மொத்தம் இந்த பாராட்டுதல் வந்ததுன்னா கண்டிப்பாக பாஜக தலைமை அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்களிடையே ஒரு உற்சாகம் இருக்கிறது. எப்படி விஜய்க்கு இருந்ததோ அதே மாதிரி அண்ணாமலைக்கு இருக்கிறது. அண்ணாமலையுடைய தொண்டர்கள், அவர்கள் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலையும் கூட பொறுத்திருக்கிறார்கள். அண்ணாமலை தொண்டர்கள் தான் இந்த சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி பண்றாங்களோ என்று பிஜேபி தலைமைக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது என்ன ஒரு அப்ரப்டா வந்து பதவியில இருந்து எடுத்துட்டாங்க. 3 வருஷம் இருந்துன்னு சொல்றாங்க. அதையும் தவிர அண்ணாமலை சொன்னாரு, நான் கண்டெஸ்ட் பண்ண போதில்லை, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியால நான் போய் பார்க்க போறேன்ட்டு. எங்க மீதி டிஎம்கே மீடியாவோ இல்ல ஐடி செல்லோ காங்கிரஸ் ஐசிச்சோ இது என்னது பெருசு பண்ணணும்? அது உட்கட்சி பிரச்சனை. ஓகே, மற்ற உட்கட்சி பிரச்சனைகளுக்கெல்லாம் பாஜக பேசுறது வழமையா இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால அவங்களும் அதை எடுத்துக்கலாம். அது அரசியல். இப்ப நம்ம வந்து காங்கிரஸ் உட்கட்சி பத்தி நான் சொல்லலையா அவங்க கிட்ட? ஓகே, நேச்சுரல் பட் நேச்சுரல். ஓகே சார், எடப்பாடி பழனிசாமி என்னதான் வந்து பங்காளி முறையா டிடிவியோட இருந்தாலும் உள்ளுக்குள்ள பகைமை இருக்கு அப்படி சொல்லிட்டு பேசப்படுது. கூட்டணிக்குள்ள அங்கேயும் ஒரு பெரிய குழப்பம் நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க அதிமுகவோட கூட்டணிய? மத்திய பாஜக அண்ணா நம்ம எடப்பாடி பழனிசாமி மீது பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஓகே, 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அலையன்ஸ் செட் பண்ணாங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டும் டிடிவி தினகரனையும் நம்ம எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று செய்தது அமித்ஷா அவர்கள். அந்த டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் போதும் சொல்லியிருக்காங்க, அவனுடைய மெயின் எய்ம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று. அந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது. கூட்டணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சி ஓட்டருடைய யஷ்வந்த் தேஷ்முக் நேற்று தொலைக்காட்சியில் பேசினார் இந்தியா டுடே. அந்த வீடியோவை நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த சி ஓட்டர் தான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க கடந்த 15-20 வருடங்களாகவே. அந்த சி ஓட்டருக்கு வந்து தேர்தலை கணிப்பை தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏசியன் பெயிண்ட்ஸ், அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் எப்படி மார்க்கெட் பண்றதுன்னுட்டு ஒரு சர்வே எடுப்பாங்க. எந்த இடத்துல கையை வச்சா நல்லா இருக்கும், எந்த இடத்துல வண்ணம் வச்சா நல்லா இருக்கும், அந்த சர்வே எல்லாம் கூட இந்த யஷ்வந்த் தேஷ்முக் பண்றாரு. அந்த கன்சியூமர் சர்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு கொடுப்பதும், எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன்
பாஜக தலைமையுடன் ஒற்றுமை இருக்கிறது, நயினார் நாகேந்திரனும் ஒற்றுமை இருக்கிறது, இல்லை என்று சொல்றாரு. அண்ணாமலே சொல்றாரு எடப்பாடி அடுத்த சீஃப் மினிஸ்டர். அந்த குழப்பத்தை அவங்க சொல்றாங்க சார். ஆனா முதல்வர் சொல்றாரு பாஜகவினுடைய கிளை செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை 11வது தோல்வியை சந்திப்பாரு. ராகுல் காந்தி சொல்லுகிறார் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கட்சியை தன்னுடைய பாக்கெட்டை வச்சிருக்கார் என்பதனால்தான் அவர்கள் பேசுவது கிடையாது, வருவது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அவர் ஒருவாரா வரமாட்டாரா கூட தெரியாது. காரணம், ராகுல் காந்தி நினைக்கிறார் தேஜஸ்வி யாதவ் கேரளாவில் சென்று பின்னாரை விஜயனுக்கு பிரபலமாக பேசி காங்கிரஸை தாக்கக்கூடிய அளவிற்கு இருந்தார். ஆனால் ராகுல் காந்தியோ மு.க. ஸ்டாலினை எங்குமே அழைக்கவில்லை, ஒதுக்குகிறார். ஒரு பர்த்டே கிரீட்டிங்ஸ் கிடையாது. சோனியா காந்தியினுடைய ஒரு பிறந்த நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு அவங்க இருந்தபோது இவர் கெட் வெல்னு ட்வீட் போட்டார், அதுக்கு பதில் கிடையாது. ஸோ ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமியை பற்றி மு.க. ஸ்டாலின் செல்லுவதற்கு முன்னதாக அவர் தன்னுடைய கண்ணாடியை பார்த்து கொண்டால் நன்றாக இருக்கும். மு.க. ஸ்டாலின் பார்க்க வேண்டும். ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பயங்கரமா கூட்டமா இருக்கு. கூட்டம் இல்லவே இல்லைங்களே, எங்கெங்க கூட்டங்கிறீங்க? நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வச்சு இந்த விஜய்க்கு இருந்த கூட்டம், எடப்பாடிக்கு பழனிசாமி வர கூட்டம், எங்க சீமானுக்கு வர கூட்டம் கூட இதுல இல்லைங்களே சார். என்ன பேசுறீங்க தம்பி? எவ்வளவு சேர் காலியா இருந்ததுங்க. ஒரு இடத்த கூட்டம் வரலாம். இப்ப தடாலும் விபூதி பூசிக்கிறாரு, மாலை போட்டுக்கிறாரு, அவர் கோவிலுக்கெல்லாம் போறாரு. அது என்ன சனாதன தர்மம் டெங்குன்னு சொன்னவர் இப்படி பண்ண இரட்டை வேடம். இப்ப காங்கிரஸ்லயும் சரி, ராகுல் காந்திக்கும் சரி, திமுகவுடைய கூட்டணிகளுக்கெல்லாம் உதயநிதியை வருது முக்கிய ஸ்தானத்திற்கு வருவதை பிடிக்கவில்லை. நாங்கள் மு.க. ஸ்டாலின் நம்புகிறோம். இதனால தானே பண்றாங்க. ஓகே சார், தமிழ்நாட்டில் அலுவலர்களை மாற்றுவாங்களான்னு போன இன்டர்வியூவில் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இந்த இன்டர்வியூவில் சந்தீப் ராத்தோர் அவர்களை மாற்றிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போது? யார் மீதாவது வழக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்க போகுது சார் தமிழ்நாடு அரசியல் களத்தில்? அது லார்ட் ஆர்டர் பார்த்து விட்டுருவாரு. எலெக்ஷன் கமிஷன் இவர் மே மாதம் 5ஆம் தேதி மட்டும் இந்த ராத்தோர் டிஜிபியா இருப்பாரு. புது அரசாங்கம் வந்தவுடன் புதுசா போடுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் டேக்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் IAS IPS ஆபீசர்ஸ். அது மத்திய சட்டத்திலே இருக்கு, ஆர்டிகல் 324ல. அந்த மாதிரி அதை யூஸ் பண்றாங்க. இப்பொழுது பலத்த கருத்து IAS அதிகாரிகள் டெல்லியில் இருக்கப்பவும் சரி, தமிழ்நாடுக்கும் சரி, அதுல 2 பிரிவுகள் இருந்தாலும் திமுக அதிமுக என்றும் வட இந்தியர் தென்னிந்தியர் என்றாலும் பல அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமி வரக்கூடும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் தான் இருக்கிறார்கள். அதனால இவர் நியூட்ரலா இருந்துட்டு பண்ணுவார் மிஸ்டர் ராத்தோர். அது எலெக்ஷன் கமிஷன் இது கைது பண்ணுவாங்களா இல்ல அந்த இடி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்களா கேட்டா அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஒன்லி லா அண்ட் ஆர்டரோட சரி, அவ்வளவுதான். ஓகே, வயலன்ஸ் வரக்கூடாது. மேற்கு வங்காளத்தில் எப்படி ஒரு ஜட்ஜியை போட்டு மூடி வச்சாங்களோ அதே மாதிரி தமிழகத்தில் நடக்காது என்ற நம்பிக்கை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கிறது. ஏன்னா மு.க. ஸ்டாலினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி நம்ம பாராட்டி ஆகணுங்க, நல்லா பண்றாரு. அந்த சமயத்தை பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் நியமித்ததுனா ராட்டூர் ஒரு வேலை பண்ண மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா லா அண்ட் ஆர்டர். ஓகே சார், 4 முனை போட்டி ஆரம்பிச்சது, இப்ப பல முனை போட்டியா தமிழ்நாட்டில் இருக்கு. தேர்தல் பரப்புரையில யார் முந்துகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. யாருடைய பரப்புரை எப்படி இருக்கிறது? தங்களுடைய கேள்விக்கு என்னுடைய கடைசி பதில் இந்த பேட்டியில். 4 முறை போட்டி 5 முனை போட்டி ஆனது உண்மை. ஆளுங்கட்சியை தவிர மற்ற 3 அணிகளும் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறது. இப்போ 100 நீங்க பிரிச்சீங்கன்னா 25 4 பிரிச்சீங்கன்னு வச்சுங்க. ஓகே, 75% மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கு இருக்காங்க. ஓகே, அது கல தலவரத்தில் பிரதிபலிக்கும். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரா லீடரா கேட்டீங்க. ஏக்லே சலோன்னு பெங்காலில சொல்லுவாங்க, தனிமையா போ. ஏக்லே சலோன்னா தனியா போ, அக்கேலே ஜாவ் அப்படி ஹிந்தியில சொல்லுவாங்க. இன்னைக்கு தனியா போன்னுட்டு அதை விஜயும் சீமானும் ஒன்றுபடுத்தி செய்கிறார்கள். அவருடைய கூட்டங்கள் அதிகமாக வருது. வித்தவுட் அலையன்ஸ், வித் அலையன்ஸ் டிஎம்கேக்கு என்ன கூட்டம் வருது, வித் அலையன்ஸ் ஏடிஎம்கேக்கு என்ன கூட்டம் வருது, இந்த 3த்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு விடை தெரிந்துவிடும். திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடையும் என்பதுதான் ஒரு பல கருத்தாளர்களுடைய வர்ணனை. டெல்லி. பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார்.